அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 15, 2025 வைகாசி 1ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நீங்கள் கற்பனை செய்வதை விட மிகப்பெரிய அதிசயம் உங்கள் வாழ்வில் நடக்க உள்ளது. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள், வாழ்வில் அதிசயம் நிகழும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு விஞ்ஞானிகள் மாநாடு போடுறாங்க. அந்த விஞ்ஞானிகள் மாநாட்டில் முக்கியமா அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கூடியிருக்காங்க. ஆராய்ச்சியின் மூலமா கண்டுபிடிக்க போறாங்க. அது என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லா பொருட்களையும் கரைக்கக்கூடிய ஒரு திரவத்தை அவங்க கண்டுபிடிக்கணும். அற்புதமான விஷயம் இல்ல? எல்லாத்தையும் கரைச்சிடலாம். அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் மாநாடு போட்டிருக்காங்க. சர்வதேச அளவுல எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11:30 மணிக்கு டீ பிரேக் விடுறாங்க. அப்போ ஒரு பையன் டீ கொண்டு வந்து கொடுக்குறான். ஒரு குட்டி பையன், பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகல, நம்ம சைல்ட் லேபர், நம்ம ஏரியாவில் இருக்கிற பையன் டீ கொண்டு வந்து கொடுக்குறான். டீ கொண்டு வந்து கொடுத்துக்கிற பையன் கேட்குறான், என்ன அப்படின்னா, நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட். சரிங்கய்யா, என்ன பண்றீங்க? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, போடா. சரின்னு போயிடுறான். மத்தியானம் சாப்பிட்டாங்க, நல்லா கிச்சன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. மத்தியானம் 4 மணிக்கு மீண்டும் டீ வருது. அதே பையன் தான் கொண்டு வர்றான். காலையிலே கேட்டேன், சயின்டிஸ்ட்ன்றீங்க, ஒரு நாள் பூரா உட்காந்து விடிய விடிய பேச போறீங்க, என்னன்னு என்கிட்ட சொல்லுங்களேன், எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. உனக்கு புரியாதுடா. புரியுற மாதிரி சொல்லுங்க சார், நீங்க தான் பெரிய சயின்டிஸ்ட் இல்ல, பெரிய அறிவாளி இல்ல, நம்ம ஆளுங்க ஏத்தி விட்டா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நீங்க தான் பெரிய அறிவாளி இல்ல, சயின்டிஸ்ட் இல்ல, சொல்லுங்க சார், எனக்கு புரியுற மாதிரி உங்களால சொல்ல முடியும் சார், தயவு செய்து சொல்லுங்க சார். டேய், நாங்க ஒரு திரவம் கண்டுபிடிக்க போறோம்டா, அது உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கரைக்கிற மாதிரிடா அப்படின்னா. திரவம்னா அப்படிங்கிறாங்க. திரவம்னா லிக்விடா? இல்லங்க, லிக்விடும் தெரியல, திரவமும் தெரியும். இப்ப நீ டீ வச்சிருக்கலடா, அத மாதிரி ஒண்ணுடா. ஓ, இந்த தண்ணியா இருக்கிறதா? ஆமா. அது என்ன பண்ணும் அப்படின்னு, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கரைச்சிரும்டா அப்படின்னு. இவன் ஒரு நிமிஷம் இப்படி தலையை சொரிஞ்சான். புரியல இல்ல அப்படின்னு.
இல்ல புரியுது, உங்களுக்கு புரியுதான்றதுதான் எனக்கு புரியல அப்படின்னு அவன். என்னடா சொல்ற அப்படின்னு ஒண்ணு, இதை கண்டுபிடிச்சிருவீங்க இந்த திரவத்தை, அதை எதுல ஊத்தி வைப்பீங்க அப்படின்னு கேட்டான். அதை எதுல ஊத்தி வைப்போம்? எல்லாத்தையும் கரைக்கும்ல, அப்ப எதுலயாவது ஊத்துனோம்னா விஞ்ஞானிகள் எல்லாரும் மறுபடியும் தலையை சொரிஞ்சாங்க. இத்தோட நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அத்தோட அந்த கூட்டம் முடிஞ்சு. எனக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. குழந்தைகள்கிட்ட கேள்விகளுக்கு நம்ம நியாயமா பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னாலே போதுங்க, நமக்கு அறிவு வளரும். குழந்தைங்களுக்கு வளருது வளரல அப்படின்றதெல்லாம் 2வது விஷயம். குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்கணும். குழந்தைன்னா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா தான் அது குழந்தை. கேள்வி கேட்காம குழந்தை எல்லாம் இப்படி அது பாட்டுக்கு ஒரு மாதிரி தெனாவட்டா தெரிஞ்சு பெரிய மனுஷன் மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா தயவு செய்து கவனிங்க, அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நிறைய கேள்வி கேட்கணும். நம்மளும் குழந்தைங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். தயவு செய்து குழந்தைங்கள்ட்ட எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்காதீங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. சாப்பிடலையா கேளுங்க. என்ன சாப்பிட்ட கேளுங்க. ஒரு குழந்தைகிட்ட இப்படித்தான் கேட்டோம், என்னைக்கு ஊருக்கு போனீங்க அப்படின்னு. அருமையா பதில் சொல்லிச்சு. அம்மா ப்ளூ கலர் சேலை கட்டி இருந்தாங்கல்ல, அன்னைக்கு தான் நாங்க ஊருக்கு போனோம்னுச்சு. கேள்வி கரெக்ட், பதிலும் கரெக்ட், ஆனா ரிசல்ட் இது மாதிரியான விஷயங்களிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து விளையாட விடுறோம். நன்றி சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்றைக்கி நம்ம கேட்ட கதை அப்படிங்கிறது உண்மையிலேயே கதைக்கு பின்னாடி கருத்து அப்படிங்கிறத உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது. இந்த கதை அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் மாநாடு அதிலிருந்து தொடங்குகிறது. அந்த விஞ்ஞானிகள் எதற்காக கூடுகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் ஒரு திரவம் தயாரிக்கப் போகிறார்கள். அந்த திரவத்தின் வாயிலாக உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அது கரைக்க வல்லதாக இருக்க போகிறது. இதுதான் அவர்கள் கூடுவதற்கான திட்டம். அந்த திட்டத்தை நோக்கி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லாருக்கும் டீ வருது. அது ஒரு சிறுவன் கொண்டு வந்து கொடுக்குறான். படிப்பறிவு இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி, கல்வி சாலைக்கு செல்ல முடியாதவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறுவன். அந்த சிறுவன் காலையிலே கேட்குறான், எதற்காக கூடியிருக்கிறீங்கன்னு. உனக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிடுறாங்க. மீண்டும் மாலையில் கேட்குறான், அப்பொழுதும் அவர்கள் புரியாதுன்னு சொல்கிறாங்க. நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேங்கிற மாதிரி சொன்னான். நாங்கள் ஒரு திரவம் தயாரிக்க போகிறோம். சரி, அந்த திரவம் உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் கரைக்க வல்லதாக தயாரிக்க போகிறோம். அப்போ அவன் தலையை சொரிகிறான். தலையை சொரியவும் இவங்க பாத்தியா உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு புரியுது, உங்களுக்கெல்லாம் புரியலையே அப்படின்னு நான் நினச்சேங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இவங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் அந்த திரவத்தை கண்டுபிடிச்சிடுறீங்க. கண்டுபிடிச்ச திரவத்தை நீங்கள் எதில் நிரப்பி வச்சுக்கிறவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்பொழுது தான் விஞ்ஞானிகளுக்கு பிடிபடுகிறது, புரிகிறது. உலகத்தில் உள்ள அனைத்தையும் கரைத்து விடும் என்றால் அதை எந்த உலோகத்தில், எந்த பொருளில், எந்த பாத்திரத்தில் அதை வைக்க முடியும்? அப்போ எல்லாமே கரைந்து விடுமே. நம்ம அதை யோசிக்காமல் நம்ம இதுக்கு வந்துட்டோமேன்னு அந்த உண்மையிலேயே அறிவார்ந்த அற்புதமான கதை. அது நகைச்சுவையாக முடிந்தது. இருப்பினும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, இன்றைக்கி இப்படி தான் நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறோம், ஒரு திட்டத்தை போடுறோம். அந்த திட்டத்துக்கு சுற்றி உள்ள பல விஷயங்களை சிந்திப்பதே இல்லை. ஒருவேளை நாம் அந்த பாக்ஸுக்குள்ளே சிக்கிக்கிட்டோம்னா நாம் அதுக்குள்ளேயே இப்போது எலியை சொல்லுவாங்க அல்லவா, எலி எப்பேற்பட்ட மரத்தையும் அறுத்து விடும், கரைத்து விடும். எவ்வளோ பெரிய பொந்த வேண்டுமானாலும் அதை தயாரிக்க முடியும். ஆனால் எலி பறி அப்படின்னு சொல்லக்கூடியது மரத்தில் தான் இருக்கும். இரவெல்லாம் அந்த எலி அதை எளிதாக உட்கார்ந்து அறுத்துச்சுன்னா அறுத்து ஓட்டையை போட்டு அது போயிடலாம். ஆனால் தான் சிக்கி கொண்டோமே அந்த பாக்ஸுக்குள்ளே அப்படிங்கிறத அது எண்ணி எண்ணி அது சுழன்று தப்பிப்பதற்கு வழியை தேடி தேடி அது மென்டலாகி அது இறந்து விடும். அப்போது அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டோம். அதுதான் விஞ்ஞானிகள் செய்தது. ஆனால் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள் அல்லவா, அந்த பாக்ஸை விட்டு வெளியில் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எளிதாக அந்த சிறுவன் ஒரு கேள்வி கேட்க
அப்போ தான் விஞ்ஞானிகளுக்கு புரிகிறதுங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவன் சின்ன பையன், அவன் குழந்தை அப்படின்னு நீங்கள் எண்ணாதீர்கள். குழந்தைகள் நம்மளிடத்துல கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு நம்ம பதிலை தேடணும். இதை பற்றி நம்ம பலமுறை சொல்லியிருப்போம். என் கேள்விக்கு என்ன பதில்னு தலைப்பு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் நான் சொல்கிறது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ கேள்விகள் அப்படிங்கிறது பிறந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடையை நாம் தேடிக்கொண்டே இருக்கணும். அதுலேயும் குழந்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்பாங்க. அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் விடையளிக்க முயற்சிக்கணும். அதை விடுத்து நம்ம இது நேற்று பிறந்தது, இது முளைச்சி 3 இலை விடலை, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் குழந்தைகளானது அவர்களுடைய மூளை வளரும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விக்கான விடையை அவர்கள் தேடுவார்கள். நாம் தான் அதற்கான பதிலை சொல்லணும். தெரியலேன்னு ஒத்துக்கொண்டு அதற்கான பதிலை தேடி அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதை விடுத்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மட்டம் தட்டக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துல அந்த கதையை, அதற்கான கருத்தை நிறைவு செய்தார். அந்த சகோதரருக்கு நமது நன்றியை சொல்லி இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இப்போது ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து இப்பொழுது வாருங்கள் அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். என்கிற விஷயம், நலம் என்கிறது எப்பொழுதும் ஒரு தட்டையான பாலம் கிடையாது. ஒரு மருத்துவனுக்கும் ஒரு நோய்க்கும், இல்லை என்றால் ஒரு நோயாளிக்கும் நோயை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்குமான பாலத்தில் நலம் உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. நலம் என்பது ஒரு 360 டிகிரியிலையும் இருக்கு. நலம் கடையில் வாங்கிவிட முடியாது. ஒரு மருந்துகளால் நலத்தை வாங்கிவிட முடியாது. மருந்துகளால் சில சுகவீனங்களை போக்க முடியும், அவ்வளவுதான். ஒரு சில சிக்கல் இருக்குது, இருமல் இருக்குது. நான் 2 நாளா பேசிக்கொண்டே இருக்கிறேன். காலையிலிருந்து பேசிய தொண்டையெல்லாம் சிரமடைந்தது. என் பக்கத்தில் இருந்த மருத்துவர், வெந்நீர் குடிக்கிறீங்களா, தொண்டையில உங்களுக்கு லாரிஞ்சல் எடிமா இருக்கான்னு தெரியல, ரொம்ப பேசணும், வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துல தொண்டையெல்லாம் அலட்சி இருக்கிறது, பக்கத்துல சுக்குப்பால் இருக்கிறது, குடிக்கலாமா? என்னுடைய ஓட்டுநர் வெந்நீர் குடிங்க சார் அப்படின்னு வெந்நீர் கொடுத்துட்டு போறாரு. சோ இது ஒரு சின்ன சுகவீனம். இது ஒரு வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்தா சரியா போகும். ஒரு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சிறு அலட்சி. ஆனால் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நல சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இந்த தலைமுறையில நிறைய சிக்கலான நல சவால்களை பார்க்கிறோம். நமக்கு முந்தைய தலைமுறை, நமக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்தவங்க கோவிடை பார்க்கல. நமக்கு முன்னால் இருந்த தலைமுறை சுனாமியை பார்க்கவில்லை. ஆனால் நாம் இந்த 2 பேரழிவுகளையும் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தோம். இந்த 2 பேரழிவுகளும் பெரிய அளவில் சில கற்பிதங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த கற்பிதங்களை அந்த காலத்தில் அதிகம் பேசிக் கொண்டிருந்தோம். சுனாமி வந்த போது எல்லாரும் பேசின விஷயம் சுற்றுச்சூழல்ல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்பா, நம்ம விளையாட்டு இல்ல, ஒரு நிமிஷம் நினைச்சதுன்னா ஒரு 2 லட்சம் பேரை கவிட்டு போயிருச்சு அப்படின்னு சுனாமி காலத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். அதே மாதிரி கோவிட் காலத்தில் வந்த போது அந்த 2 ஆண்டுகளில் இருந்த நெருக்கடி, 2 ஆண்டுகள் நம்ம முகமுடிய போட்டுட்டு தெரிந்தது. எங்கேயும் இப்படியான கூட்டங்கள் நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்த போது சூழலை பத்தி மிகப்பெரிய அளவில் மனதில் புரிதல் வந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த கோவிட் வருவதற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2017-18 ஒரு புத்தகம் வந்தது, ஸ்பில் ஓவர் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம். அந்த ஸ்பில் ஓவர்ங்கிற புத்தகம் நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் நிறைய அதை பரிந்துரைத்து ஒரு பெஸ்ட் செல்லரா உலகம் முழுக்க பெரிய அளவில் போச்சு. அந்த புத்தகம் அதனுடைய முதல் கட்டுரை என்னன்னா, ஹெண்ட்ரா அப்படிங்கிற முதல் வைரஸ், ஜூனோசிஸ் வைரஸ் அந்த புத்தகத்தில் முதல்ல எழுதுறாங்க. அதாவது நமக்கு போலியோ தெரியும், நமக்கு அம்மை தெரியும், இதெல்லாம் வைரஸ்ல வந்ததுதான். அதுக்கும் கோவிடுக்கு என்ன வித்தியாசம்? அவையெல்லாம் தன் உருவை மாற்றிக் கொள்றது இல்ல. அந்த வைரஸ் வரும், ஒரு தடவை தொற்று பெற்றோம்னா அதுக்கப்புறம் போயிடும். அது ஒரு செல்ஃப் லிமிட்டிங்கா இருந்துச்சு. ஆனா கோவிட்
உள்ள போறது மட்டும் இல்லாம தினம் தினம் தன் உருவை மாற்றிக்கொண்டே இருந்துச்சு. இந்த மாதிரி உருவை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய வைரஸ்கள் விலங்கு வழியாக மனிதனுக்குள் வருவதை ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாக வந்த முதல் வைரஸ் ஹெண்ட்ரா அப்படின்னு அந்த ஸ்பில் ஓவர் புத்தகத்தில் அழகா எழுதியிருப்பாங்க. ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன் பக்கத்துல, பிரிஸ்பேன் வந்து குதிரை பந்தயங்கள் நடக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய இடம். அதுல அங்க குதிரை பந்தயத்தில் குதிரைகளை மேய்த்து கொண்டிருந்த குதிரைகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய களம். அந்த களத்தில் இருந்த அந்த குதிரைகள்ல திடீரென மளமளவென ஒரு 7-8 குதிரைகள் இறந்து போகிறது. இறந்து போகிற ஒவ்வொரு குதிரையும் பல லட்சம் மதிப்புள்ளது. உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஏதோ இன்சூரன்ஸ்க்காக விளையாடுறாங்க, இந்த குதிரைகள் இறந்து போறதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்காது, இவங்க ஏதோ விஷம் வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்புறாங்க. அந்த குதிரைகளை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த அதனுடைய சூப்பர்வைசர் குதிரை இறந்து போனது போலவே மூக்கில் நீர் வடிந்து சுவாச திணறல் ஏற்பட்டு அவரு இறந்து போறார். அப்புறம் தான் கொஞ்சம் அச்சம் வந்தது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி சர்ஜனை, வெட்டினரி பிசிஷியன் எல்லாம் கூட்டு வந்து கேட்கிறாங்க, சாதாரணமாக விலங்குகளுக்கு வர்ற நோய் மாதிரி தெரியல, என்ன பிரச்சனைன்னு பாருங்க அப்படின்னு. அவரால் கண்டறிய முடியல. அதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய ஒரு 7-8 நாட்களில் மளமளமளவென அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குதிரைகளுக்கும் அந்த நோய் வருது. அப்பதான் ஒரு அச்சம் ஏற்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல WHO இருந்தெல்லாம் அறிஞர்கள் வராங்க. இதே மாதிரி ஐரோப்பா, ஆப்பிரிக்கால வந்து சில சிம்பன்சிகள் மொத்தமாக செத்து கிடந்ததை பார்த்து ஒரு 4000-5000 சிம்பன்சிகள் இறந்து கிடக்கின்றன, ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்று அவர்களுக்குள் ஒரு பயம் வந்து அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சு பார்த்தா இது வந்து குதிரையிலிருந்து அவருக்கு வந்த அந்த வைரஸுக்கு பேர் ஹெண்ட்ரா. அதுதான் முதலில் ஒரு விலங்கு வழியாக மனிதனுக்கு, விலங்குகளோடு புழங்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்படி நோய் வரலான்னு முதல்ல அவர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எபோலாவும் அதே மாதிரி அந்த பக்கம் வருது. அப்புறம் சார்ஸ், அப்புறம் மெர்ஸ், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், இது எல்லாமே பறவைகள் மூலமாக, பன்றிகள் மூலமாக ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சோடனே தான் ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொண்டது இப்படி வைரஸ்கள் இது வழியாக வந்து உடலை பாதிக்கலாம். இதெல்லாம் வரும்போது இந்த செய்தி தான் நமக்கான முதல் செய்தி. அந்த ஸ்பில் ஓவர் புத்தகத்தினுடைய கடைசி இப்படி ஒன்னொன்ன பத்தியா எழுதிட்டு லாஸ்ட் கட்டுரை, அந்த கடைசி கட்டுரை தான் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன எழுதுறாருன்னா, இப்படி வந்து ஹெண்ட்ரா, மெர்ஸ், சார்ஸ் நின்றாது, ஒருவேளை சில வைரஸ்கள் வந்தால் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் உட்கார வைத்துவிடும். எங்கும் மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் வரலாம். எங்கும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு சமூக இடைவெளிகள் மிக அவசியமாக வந்து ஒட்டுமொத்த உலகமே ஒருவேளை ஸ்தம்பித்தோ காணாமலோ போகக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால் இப்படியான ஜூனோட்டிக் வைரஸ்களை வந்து வராமல் செய்து வருவதற்கான சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அதற்கான தடுப்பு மருந்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேக்சின்களை கண்டறிய வேண்டும் என அந்த கட்டுரையை முடிகிறார். நன்றி. இந்த ஆரோக்கிய குறிப்பு இன்னும் முடியலை. இப்போ தானே அவர் வந்து அந்த குறிப்பு எடுத்தது வரை சொல்லியிருக்காரு, குறிப்பு வெளியிட்டாருன்னு சொன்னார். ஸோ இதுக்கான தொடர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து இடைவேளைக்கு பிறகு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஐயா கு. சிவராமன் அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நலத்தை சார்ந்ததாக இருப்பதனால ரொம்ப எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கையோடு இப்போ நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி, அதாவது 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகும். நீர் வந்து நின்ற நிலையில் இடைவெளியில் மட்டும்தான் பருகும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நாம் இப்போது நீரை நின்ற நிலையில் பருகுகிறோம், நிதானமாக பருகுகிறோம், அதனுடைய சுவையை உணர்கிறோம், அதனுடைய தன்மையை உணர்கிறோம். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதலாவதாக நம்மளுடைய கேள்வி அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இதுதான் முதல் கேள்வியாக நம்ம எப்பொழுதுமே பதில் சொல்லுவோம். அந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நீங்கள் உற்சாகத்தோடு எழுதணும். நேற்றைக்கு நான் சொல்லியிருந்தேன், உண்மையிலேயே நிறைய பேர் நல்ல உற்சாகத்தோடு எழுதியிருந்தீங்க. தொடர்ந்து அந்த உற்சாகத்தை நீங்களாகவே உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல கேள்வி கேட்குறேன். அந்த இடத்துல உற்சாகம் மிகுந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கும்
அதை படிப்பவர்களுக்கு ஏற்படணும். மற்றபடி அது எனக்கானது அல்ல. நான் கேட்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கானதை தான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பும்போது இருந்த உற்சாகம், அப்போது இங்கே நீங்கள் எழுதுவது அப்படிங்கிறது சும்மா வாய்க்காக ஒரு சொல்லுவோம்ல, பேச்சுக்காக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுபோல் செய்தால் கூட அதை நித்தம் நீங்கள் டெய்லி ரிப்போர்ட் அனுப்பும்போது உங்களை அறியாமலே அந்த உற்சாகம் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதற்காக தான் நம்ம இதை நித்தம் நினைவூட்டுக்கிறோம். ஸோ முதல் கேள்வியாக, தினசரி நடவடிக்கை அறிக்கையை நேற்றைக்கு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, உங்களின் குழந்தைகளின் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளித்திருக்கிறீர்களா? இதை நீங்கள் தாராளமாக ஓப்பனாக சொல்லலாம், ஆம் இல்லைன்னு சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகள்கிட்ட, அதாவது இப்போ நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளே பெரியவங்களாக இருக்கலாம். இருப்பினும் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, உங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கி வளர்ந்து பெரிய நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை இப்போ குட்டி பாப்பாவாக இருக்குது அப்படின்னாலும், நான் கேட்குறது பொதுவாக எல்லா தாய் தந்தையர் இடத்திலும் கேட்கக்கூடிய கேள்வியாக, உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்தில் கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான பதில்களை நீங்கள் அளித்தீர்களா? அல்லது நான் சொன்னது போல் சில பெற்றோர்கள் போல், உனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ சின்ன பிள்ளை, உனக்கு வயசுக்கு தெரிய வரும், உன்னுடைய அனுபவத்தில் அதுக்கு தெரிய வரும், இப்படி தட்டி கழித்தீர்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கலாம். நிச்சயமாக நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய குழந்தை இன்றைக்கி வளர்ந்து பெரிய பிள்ளையாகி, நல்ல பிள்ளையாகி, நல்ல ஒரு மதிப்பு மிக்க, நல்ல ஒரு வருமானம் மிக்க, நல்ல துறையில் அப்படி ஒரு பெரும் தலைவராக, இப்படி ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் விடை அளித்திருப்பீர்கள்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய குழந்தை இவ்வளவு சிறந்த குழந்தையாக இருக்கிறது அப்படின்னா, அது நீங்கள் அதை சரியாக வளர்த்திருக்கிறீர்கள், சரியாக கேள்விக்கு பதில் அளித்திருக்கிறீர்கள்னா நான் பதிலை எடுத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இப்போ சொல்லலாம், உங்களுடைய கேள்விக்கு, உங்களுடைய குழந்தைகளின் கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்தீர்களா? இந்த கேள்விக்கு இதுதான் நம்மளுடைய கேள்வி. இரண்டாவது கேள்விக்கு விடையளித்துட்டு மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதுங்க, இருமுறை வாசியுங்கள். இருமுறை நீங்கள் இந்த இடைவெளியில் தாராளமாக வாசியுங்கள். இது நீங்கள் பிறரை சொல்வது போலவும் இருக்கும், உங்களை நீங்களே சொல்லிக்கொள்வது போலவும் இருக்கும். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படின்னு உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை சொல்லி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக நடந்தேறும். அதே போல் இதை படிப்பவர்கள் நீங்கள் யாரையெல்லாம் எண்ணி சொல்கிறீர்களோ அவர்களுக்கும் அது நடந்தேறும். அதனால் இந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆரோக்கிய குறிப்பை முழுமையாக கேட்க வாருங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து நம்ம ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதற்கான தடுப்பு மருந்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேக்சின்களை கண்டறிய வேண்டும் என அந்த கட்டுரையை முடிகிறார். இப்படித்தான் அந்த ஸ்பில் ஓவர் புத்தகம் 2010, அவர் ஜோசியக்காரர் இல்ல, அவர் ஒரு அறிவியலாளர். அந்த அறிவியலாளர் எழுதிய புத்தகம் அப்படி எழுதுறாரு. என்ன அவர் சொன்னாரோ அது 2020-21 நடந்தது. 23ல திரும்ப அதனுடைய ரீஎடிஷன் வந்துருச்சு. அதே ஆத்தர் திரும்ப எழுதுறாரு, நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் எழுதியிருக்காரு. அடுத்த கட்டுரையில, அடுத்த புத்தகத்தினுடைய ஒரே ஒரு சாப்டர் மட்டும் கூட எழுதியிருக்காரு. இப்பவாவது வெள்ளையா இருக்கணும், முடி வளரணும், மூஞ்சி பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இது மாதிரியான நோய்களை தடுப்பதற்கும் கையாள்வதற்குமான மருந்துகளை கண்டறியுங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதுறாரு. கூடவே அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சொல்லை சொல்கிறது. மொத்த உலகமும் அந்த சொல் ஒன் ஹெல்த்,
ஒற்றை நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வளர்ச்சிக்காக திட்டமிடும் போதோ இல்ல மனிதனின் சில சௌகரியங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இனிமேல் தன்னை மட்டும், மனிதனை மட்டும் யோசிக்கக்கூடிய ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. மனிதனை மையப்படுத்திய உலகமா இருக்கு. இப்ப இருக்கிற நடக்கிற உலகம் முழுக்க மனிதனை மையப்படுத்திய உலகம். ஆனா இந்த பூமி மனிதனுக்கானது மட்டுமா? இந்த பூமியை வைரோஸ்பியர் அப்படிம்பாங்க. இந்த பூமியில மூத்த குடி வைரஸ்கள் தான், ஒட்டுமொத்த குடியும் வைரஸ்கள் தான். அந்த வைரஸ்களுக்கு எப்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வருகிறதோ, அவற்றிற்கு சிதைவுகள் வருகிறதோ, அப்ப திரும்ப அவை தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவை ஏதாவது ஒரு செயல்பாட்டை செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸ்பீல்பர்க்னு ஒருத்தர் வரல அப்படின்னா நமக்கு டைனோசரஸ் இவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்காது. டைனோசரஸ் ஏதோ மியூசியத்துல போய் பார்த்ததோட தெரிஞ்சிருக்கும். ஸ்பீல்பர்க் படம் வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் இவ்வளவு டைனோசரஸ் இருந்துச்சா, மில்லியன் கணக்கில் உலகம் முழுக்க டைனோசரஸ் இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி, அவ்வளவு பெரிய மிருகங்கள், அவ்வளவு பெரிய விலங்கினங்கள் எப்படி ஒரே சமயத்தில் மொத்தமா காணாம போச்சு? அவை ஒன்றை ஒன்று அடித்து அத்தனையும் கொண்டிருக்குமா? வாய்ப்பு இல்ல. என்னை பொறுத்தவரை மனிதனை தவிர வேற எந்த விலங்கும் அடுத்த தன்னுடைய இனத்தை சக இன அழிப்பு செய்யவே செய்யாது. நம்ம தான் பல காரணங்களுக்காக பல மனிதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, விண்வெளியில் இருந்து ஏலியன்ஸ்ல இருந்து கல்லு வந்துச்சு, ஏலியன்ஸ்ல இருந்து ஏற்பட்ட ஏதோ ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போச்சுன்னு. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒரு மிக முக்கியமான அனுமானம் என்ன அப்படின்னா, சில வைரஸ்களின் தாக்குதல்னால ஒட்டுமொத்தமா எப்படி கோவிட் வந்தப்போ ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு, மனித இனமே காணாம போயிருமோ அப்படின்னு யோசிச்சோமா இல்லையா எல்லாரும்? அதே மாதிரி ஒரு வைரஸ்னால அந்த ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போயிருக்கலாம். மாமூத் அப்படின்னு ஒரு இனம் நமக்கு எல்லாம் தெரியும். மாமூத்னா யானையை விட ஒரு 10 மடங்கு பெருசா இருந்த அந்த ஸ்காண்டினேவியன் பகுதியில வட துருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகள்ல இருந்த ஒரு பெரிய உருவம் உள்ள யானையை போன்ற ஒரு மிருகம், மெகாஃபானா அப்படிம்பாங்க. அந்த மெகாஃபானாங்கிற மிருகம் எப்படி போச்சு, காணாம போச்சு? நிறைய அதுக்கும் கருத்துருக்கள் இருக்கு. எப்ப மனுஷன் அந்த பக்கம் போனானோ, எப்ப நியோண்டர்தால் அங்க போனாங்களோ, எப்ப ஹோமோசேபியன்ஸ் உடைய மூவ்மெண்ட் அங்க போச்சோ, அதுக்கப்புறம் அதை காணோம்னு ஒரு தியரி இருக்கு. ஆனால் இப்பவும் அதையும் யோசிப்பது என்னவென்றால், ஏதோ ஒரு சிறு கிருமிகளினுடைய தாக்குதல்னால, ஒரு வைரஸ் தாக்குதல்னாலேயோ பாக்டீரியா தாக்குதல்னாலேயோ அவையெல்லாம் அந்த ஒட்டுமொத்த இனம் அழிந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் மட்டும் முதலாளிகளோ இல்லை என்றால் நாம் மட்டும் குடியிருப்பவர்களோ கிடையாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது. அதைத்தான் நம்ம வள்ளுவ ஆசான் மிக அழகாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லியிருக்காங்க. பகுத்துண்டு பல மனுஷன் ஓம்புதல் சொல்லிருக்கலாமே, எல்லா மனிதனுக்கு மட்டும் நம்ம எல்லாம் பிரிச்சு கொடுத்து சாப்பிடணும்னு அவங்க சொல்லல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு ஒற்றை நலம் வலியுறுத்தி சொல்கிறது. நீ என்ன செய்வனாலும் செய், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா செய்யற எல்லா விஷயத்திலும் பிற உயிரிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா? மண்புழுவின் இடத்தை பறித்து விட்டு உனக்கு சுவையான வெள்ளரிக்காய் கிடைக்கும்னா அந்த வெள்ளரிக்காயில நீ செத்துதான் போவேங்கிறது அதனுடைய அடிநாதம். அதைத்தான் நம்மாழ்வார் ஐயாவும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பாதுகாப்பாக வைங்க. மசானா ஃபுகாகோ நம்மாழ்வார் ஐயாவுடைய ஆசிரியர். மசானா ஃபுகாகோ எழுதிய புத்தகம் இங்கே நூலகத்தில் கண்டிப்பா இங்க கண்காட்சியில் இருக்கும். ஒற்றை வைக்கோல் புரட்சி தமிழ்ல வந்திருக்கு. ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் என்று அவர் எழுதிய புத்தகம். அதுதான் நம்மாழ்வார் ஐயாவே மாத்துச்சு, இப்படி யோசிக்க வைத்தது. சோ அண்ட் ரீப், அதுதான் அவருடைய மசானா ஃபுகாகோவுடைய தியரி. என்னன்னா, விதை, அப்புறம் போய் உனக்கு வேண்டியதை அறுவடை பண்ணிக்கோ. நடுவுல ஆடு கொஞ்சம் தின்றுமே, நடுவுல பக்கத்துல இருக்க செடி கொஞ்சம் எடுத்துக்குமே, நடுவுல கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் எடுத்துக்குமே, அதுக்கெல்லாம் போதாண்டா உனக்கு. இதுதான் மசானா ஃபுகாகோவுடைய தியரி. இது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா? எத்தனை உயிர்கள் இருக்கும், எவ்வளவு மக்கள் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் நமக்கு இந்த சாப்பாடு வேணும்னா அப்படிலாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். அது உண்மைதான். பசி பஞ்சத்துக்காக மனிதன் பகுத்தறிவு வளர்ந்து நம்முடைய சிந்தனை வளம் கூடி அறிவியல் கரங்கள் கூடினதுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சிக்காக எதையோ செய்யறோம். ஆனா வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் இந்த உயிரிகளையும் யோசிக்க தவறியதால் தான் நண்பர்களே நமக்கு இத்தனை நோய் கூட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனமா பார்க்கணும். இன்னைக்கு பட்ஜெட் தொடர்ல இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்புனா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படுகிறது. 140 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க.
மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பக்கத்துல ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவமனை அது, அந்த அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை. அதுல நிறைய வசதி குறைவுகள்லாம் இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுல அது வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம், சர்க்கரை நோய்க்கு இந்தியா தலைநகரமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிறதுல ஒரு 400 பேர் இருக்கீங்கன்னா எழுதி கையெழுத்து போட்டு இங்க கொடுத்துட்டு போலாம், 100 பேருக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு. அரசு சொல்றது, நம்ம அறிவியல் எல்லாம் சொல்றது 10-11% தெரிந்த சர்க்கரை நோயாளிகள், ஒரு இன்னொரு 15% எப்ப வேணாலும் சர்க்கரை வியாதியா மாறக்கூடிய IGT அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இளநிலை சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கிறது தான் செய்தி. அப்ப பார்க்கும்போது பெரிய அளவில் சர்க்கரை நோய் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியா தான் உலகின் சர்க்கரை நோய்க்கான தலைநகரம் என்பதும் தெரிஞ்ச விஷயம். இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, இந்தியா தான் புற்றுநோய்களுக்குமான தலைநகரமாக ஆகி கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்துல ஒண்ணு, சர்க்கரை நோயினுடைய கட்டுப்பாடு சரியில்லாததும் ஒரு முக்கியமான காரணம். 1/6 ஆஃப் கேன்சர் விக்டிம் அன்கண்ட்ரோல்ட் டயபெட்டிக் அப்படிங்கறதா மருத்துவ அறிவியல். அதாவது கிட்டத்தட்ட கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 15% பேர் புற்றுநோய்க்கான வாய்ப்பை தங்களுடைய ஆயுட்காலத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சர்க்கரை வியாதின்னு வருதுன்னா ஃபர்ஸ்ட் டிகேட்ல ஒண்ணுமே செய்யாது. இப்போ 30 வயசுல ஒரு சர்க்கரை வியாதி ஒருத்தருக்கு தெரிய வருது, நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒண்ணு இல்லை, இவங்க தான் ஏதோ நம்பரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசாம இருப்பான். முதல் 10 வருஷம் எந்த எவிடன்ஸும் இருக்காது, ஒரு சிம்டம் தெரியாது, ஆனால் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கும். அடுத்த 10 ஆண்டுகள்ல, ரெண்டாவது செகண்ட் டிகேட்ல சிறு சிறு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவால் வரக்கூடிய சிக்கல் மட்டும் வரும். ஆனா மூன்றாவது 10 ஆண்டுகள், தேர்ட் டிகேட் வரும் பொழுது, மூன்றாவது 10 ஆண்டுகள் வரும் பொழுது சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய மாரடைப்பு, சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய பக்கவாதம், சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய புதிய புதிய புற்றுநோய்கள் பெரிய அளவில் வருவதற்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய இடம் சர்க்கரை வியாதி தான். நேற்றைக்கு கூட ஒரு மருத்துவ அறிஞர்களோடு சேர்ந்த விஷயத்துல தமிழகத்தில் மிக தலையாய செய்ய வேண்டிய மருத்துவ சவால்னா என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தா உடனே தோன்றது, இந்த சர்க்கரை வியாதியினுடைய கட்டுப்பாட்டை மிக தீவிரமாக வலுப்படுத்த வேண்டும். சரி, எப்ப ஆரம்பிக்கிறது அதுக்கான செயல்பாட்டை? முன்னாடி எல்லாம் சொல்லுவோம், சர்க்கரை வியாதினா நாங்க படிக்கிற காலத்துல அதுக்கு பேர் ரிச் மேன் டிசீஸ், பணக்காரர்களுக்கான வியாதி. நாங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா சொல்லுவோம், டேய் அதெல்லாம் வயிற்று பசி இருக்கவனுக்குலாம் வராதுரா, முட்டுல பசி இருக்கும்போது முந்திரி பருப்பை வறுத்து திமா பாரு, அவன் தாண்டா சர்க்கரை வியாதியில போடுவான். நமக்கெல்லாம் நம்ம தினம் அப்படி உழைக்கிறோம், ஓடா இருக்கும், வேர்த்து வெளியே, நமக்குலாம் வராதுன்னு. ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு செய்தார்கள். அது கிட்டத்தட்ட 5000 பேருக்கு பர்சி ஸ்டடின்னு சொல்லுவாங்க, எபிடமாலஜிக்கல் ஸ்டடி. அந்த ஸ்டடி பண்ண போறோம். அப்ப பேராசிரியர் தனியாச்சலம் சொன்னாரு, அப்பதான் அவரோட பெரிய இதய நோய் சிகிச்சை நிபுணர், அவர் தான் அந்த ஒட்டுமொத்த ஆய்வை நடத்தினார். அவர் தான் முதலில் சொன்னார், வந்த அத்தனை 4000 பேர்ல பல பேர் ஏழைப்பாளைகள், பல பேர் தினசரி தொழிலாளிகள், பல பேர் உடல் உழைப்பை மட்டுமே வைத்து ஊதியம் பெறுபவர்கள், அவர்களையும் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னு. கிராமப்புறங்கள்ல இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை கிராமத்தில் எவ்வளவு விவசாயிகள் சர்க்கரை வியாதியோடு இருக்காங்க. பெரிய அளவில் பெருகி கொண்டே இருக்கிறது. எங்கே துவங்க வேண்டும் இதற்கான கட்டுப்பாட்டை, எங்கிருந்து துவங்க வேண்டும், எப்படி துவங்க வேண்டும், இந்த கேள்வி எல்லோருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் டொரண்டோல கனடாவில் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2023 வேர்ல்டு காங்கிரஸ், வேர்ல்டு NCD காங்கிரஸ் நடந்துச்சு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல மிகப்பெரிய அளவில் ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிற பல மருத்துவ அறிஞர்கள்லாம் சேர்ந்து நடத்தின கருத்தரங்கு. எனக்கும் அதுல ஒரு அரங்கு ஆயுஷ் துறைக்கென ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல சித்த மருத்துவம் சார்பா பேசுவதற்காக நான் போயிருந்தேன். அத்தனை பேர் மெக்சிகோல இருந்து, சைனால இருந்து, ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து, எல்லா இடத்துலயும் சுகர் பிரச்சனை, எல்லோரும் பேசுறாங்க. கடைசியாக நிறை உரை கடைசியா பேசுவாங்க இல்லையா, அந்த NCD வேர்ல்டு NCD காங்கிரஸோட பிரசிடென்ட் ஒரு லேடி, ஒரு அம்மா. அந்த அம்மா அவங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேராசிரியை. அந்த அம்மா நிறை உரை ஆற்றுறாங்க. கடைசி ஸ்லைடு என்ன தெரியுமா? கடைசி ஸ்லைடு தான் நமக்கான முதல் செய்தி. அதுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் சொல்வது, படிப்பதற்கு சொல்வது போல அவர்கள் சொன்னது, கேட்ச் them young. சிறு வயதில் இருந்தே சர்க்கரைக்கான கட்டுப்பாட்டை உங்கள் குழந்தையிடம் விதையுங்கள். ரொம்ப முக்கியமான கருத்து. சிறு வயதில் இருந்தே, உங்களுக்கு இன்னைக்கு 10 வயசுல பையன் இருப்பான், 12 வயசுல பொம்பளை பிள்ளை இருக்கும். உங்க மனசெல்லாம் என்ன இருக்கும்னா, தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு தொங்கி நீட்டு படிக்க வைக்கணும்,
ஜேஇ படிக்க வைக்கணும்னு 24 மணி நேரம் அவனை படின்னு போட்டு மீதி மீதிச்சிட்டு இருப்போம். அதுக்கான ஸ்கூல்லே கொண்டு போய் சேர்ப்போம். நேத்து கூட எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதி எனக்கு அனுப்புறாரு. 5ஆம் கிளாஸ் படிக்க போகுது ஒரு பிள்ளை, 4ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் போகுது. ஒரு பள்ளியில இடம் வேணும், இதுக்கு யாராவது உங்களுக்கு தெரிந்தா பரிந்துரை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு கேட்கறாங்க தெரியுமா? 5ஆம் கிளாஸ் அந்த ஸ்கூல்ல போயிட்டா 6ல இருந்து நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன இந்த நீட்டுக்கு படிச்சு அவன் மருத்துவன் ஆவானான்னு தெரியாது, ஆனா மனநோயாளி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. தயவு செய்து பண்ணாத. எனக்கு பரிந்துரை கேட்டு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க. யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா அவனை 5ஆம் கிளாஸ்? அதுக்காக நான் மருத்துவ நீட் படிக்கிறதா அப்படிலாம் சொல்லல. படிங்க, அதுக்கு +1 +2 பாடத்தோட சேர்ந்து அதுக்காக படித்து வரலாம். ஆனால் இந்த வியாதி இருக்கு இல்லையா, எப்படியாவது படிப்பை தவிர வேற எந்த நீட்டு ஜேஇன்னு பெரும் கூட்டம் முட்டிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்கள், அவர்கள் எனக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கிறது. அவங்க எல்லாம் இப்படி படிச்சு எப்படி மருத்துவம் படிச்சு எப்படி ஒரு மருத்துவத்திற்கான ஒரு 360 டிகிரியில் பார்க்க வேண்டிய சேவையை செய்வார்கள் என்று ஒரு பெரிய சந்தேகமே வருகிறது. சிறு வயதிலிருந்தே உங்க குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடு உடல் நலம். நண்பர்களே, அந்த உடல் நலம் என்பது உள்ள நலமும் சேர்ந்த விஷயம். அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே நல்லா ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய மனநிலையை முதல்ல உறுதி செய்யணும். என் பையன் யார்கிட்டயுமே பேச மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான்னா அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவன் யார் பேச்சையும் கேட்காம திரிகிறான், ஓடுறான், ஆடுறான்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். சரி, அந்த பையன் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு. அப்புறம் பல பேர் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த போனை வச்சுக்கிட்டு, அன்னைக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டுல போய் அவரோட சுந்தர் எங்க அப்படின்னு, அவங்க வீட்டு சின்ன பையன், அவனை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சுந்தர் எங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அப்படியே சுந்தர் எங்க, அங்கதானே இருந்தா இங்கதானே இருக்கான் அப்படின்னு டக்குன்னு அவங்க அம்மா போன் எடுக்காங்க. அவன் ஆன்லைன்ல தான் இருக்கான். என்ன பதில் இது? அவன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான், மாமா வீட்டுக்கு போயிருக்கான், மெத்தையில இருக்கான் அப்படி சொல்லலாம். ஆன்லைன்ல இருக்கான். இப்ப ஆன்லைன்ல இருக்கானா பெண் லைன்ல இருக்கானான்னு தெரியாது, அது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இப்படியான ஒரு சமூகம் உருவாவதை நாம பார்த்து கொண்டே இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்மோடு புழங்கி ரொம்ப வேதனையா இருக்கு. நான் 15 நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் போறேன். ஜப்பான்ல நமக்கு தெரியும் இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனுங்களே அவனுதான். அவ்வளவு பேர் வீட்டையும் செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் இந்த அப்படியே டோக்கியோல இருந்து ஹிரோஷிமா போறதுக்கான புல்லட் ரயில்ல போறதுக்கு ரொம்ப பரவசத்தோட கரெக்டா போகணும், கரெக்டா ஏறணும், 350 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு ஒரு பயங்கர பரவசத்துல நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன். இங்க இந்தியாவிலேயே அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, அது கரெக்டா ஏறிடணும் அந்த ட்ரெயின் தானே. ஏன்னா அங்கெல்லாம் என் போன்ல எப்படி சொல்றாங்க, 9:04 வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க சார், 9:07 வண்டி வரும், 10:12 நீங்க அங்க போய் இறங்கிடுவீங்க, 10:14 ஸ்டேஷன், இப்படிதான் பேசுறாங்க. எல்லாமே நிமிடங்களில் பேசுறாங்க. எங்க விட்டுருவோமோ அப்படின்னு நினைச்சு நம்ம எப்பவுமே 15 நிமிஷம் முன்னாடி போயிருவோம் இல்லையா? 15 நிமிஷம் முன்னாடி போனா எல்லா ட்ரெயினும் அதே இதுல தான் போட்டு போறான். நம்ம ட்ரெயினான்னு தெரியல, நம்பரை பாத்துக்கோங்கிறான். எல்லாம் நிமிடங்களில் கிளக்குறது. சரி, சரியா போய் அந்த கரெக்டா ஹிரோஷிமா போற ரயில பார்த்து ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? கரெக்டா ஏறிட்டேன், போனை எடுப்போம்ல. போனை எடுத்து நான் போனை எடுத்த உடனே பக்கத்து சீட்ல இருக்கக்கூடிய ஜப்பானியர் சொல்றார், சார் நோ, ரயிலில் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த ரயிலில் மொத்தமாக 300 பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் கூட பேசவில்லை நண்பர்களை போன்ல. வேணுமானால் நீ செய்தி அனுப்பிக்கொள், ஏதாவது செய்தி அனுப்ப அனுப்பிக்கலாம், ஆனால் எவரும் பேசக்கூடாது. நீங்க திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் பஸ்ல ஏறிங்களேன், உங்க பக்கத்து சீட்ல இருக்கவன் பரம்பரையவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மச்சான் எங்க போற, பெரியம்மா என்ன பண்ணாரு, 1C வச்சிருக்கியா, பேசிட்டே வருவான். பக்கத்துல யார் இருக்கான் எவன் இருக்கான் ஒன்னும் தெரியாது. தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள், அலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அமைதியாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 150 கோடிக்கு 300 கோடி போனை வச்சுட்டு திரிகிற நாம பண்ற அலப்பற பெரியாது. இதெல்லாம் நோய்க்கான காரணம். இது எப்படி சார் நோய்க்கு காரணம்? அதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிச்சா நேரடியாக நோய் தரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உளவியல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும். ஒரு பையன் போன்லயே இருக்கிறான், போன்ல தான் வீடியோ கேம் விளையாடுறான் அப்படின்னா அவனுடைய உடல் பயிற்சி இல்லாம போயிடும். அந்த உடல் பயிற்சி இருக்காது, அவன் உள்ளம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு விமான நிலையத்தில் பல படிப்பனைகள் நமக்கு வருது. துபாய் விமான நிலையத்தில் போனுக்கு சார்ஜர் போட முடியல, எங்கேயாவது கிடைக்கா தேடி தேடி பார்த்தா அங்க ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கல. அந்த பிளே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய கம்ப்யூட்டர் போன் எல்லாம் வச்சு பெருசா பிளே ஸ்டேஷன் இருக்கு, அங்க ஒரு இடத்துல சொருகி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு இடம் தெரிஞ்சு என் போனை தூக்கிட்டு போய் அங்க போய் போடுறதுக்காக போறேன். அப்பதான் நான் முதல்ல இந்த பிள்ளைகள் விளையாடுற வீடியோ கேம் அங்க ஏகப்பட்ட பிள்ளைகள் விளையாடுது. 80% குழந்தைகள் இந்திய குழந்தைகள், எல்லா பிள்ளைகளும் விளையாடு. என்னடா அப்படி விளையாடுறான்னு பார்த்தேன். அவன் பெரிய பெரிய ஸ்கிரீன்ல 2 பசங்களா உட்கார்ந்துருக்காங்க. அது ஒரு சாமுராய், அந்த ஜப்பானிய சாமுராய் விளையாட்டு. அவனை வெட்டிடு, அவனை கொன்று, அப்படியே ஓடி போய் இவன் வயிற்றுல சொருகிடு, இவனை வெட்டிடு, இப்படியே வேகமா போனேன்னா அங்க இருந்து தாவு, அங்க ஒரு தரப்ப அவனை வெட்டிடு, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இதா விளையாட்டு?
எனக்கு ஒரு மனத்தில் என்ன தோன்றதுன்னா, இப்படி கொல்லு, வெட்டு, அடி, கையை வெட்டு, காலை வெட்டு, குதிரையை ஓட அப்படின்னு சொல்லவரோட குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலை எப்படி பக்குவப்படும்? எங்கேயாவது நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் எங்கேயாவது இப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்களா? ஒரு கடுஞ்சொல் பேசுவதையே மிக கடினமாக கடிந்த ஒரு ஆசிரியர் சமூகம் வளர்த்த பையன் தான் நான். ஆனால் இன்னைக்கு ஒரு கொலைவெறியை விளையாட்டா பார்த்துக் கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பது எப்படி உடல்நலத்தை கொடுக்கும்? நன்றி ஐயா. டாக்டர் கு. சிவராமன் அவர்களுக்கு நமது நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் அம்மா குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நமது 42 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.